வணக்கம். அதாவது நேத்து ஞாயித்துக்கிழமை சரியா சாயங்காலம் ஸ்டேஞ்ச் டாக்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். விஜயை இயக்கும் ஆர்எஸ்எஸ் பக்கங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100 இன்ஸ்டாகிராம் பக்கங்களை தேடி எடுத்து அந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பக்கமாகவும் பாஜக ஆதரவு பக்கமாகவும் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு மாசமா விஜயனுடைய ஆதரவு பக்கங்களா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போட்ட சரியா ஒரு அரை மணி நேரத்துல எங்க சேனலை முடக்கிறதுக்காக அவ்வளோ ரிப்போர்ட் அடிக்கிறது, அது மட்டும் இல்லாம குறிப்பா இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த 2 பக்கத்தையும் லாகின் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு ஃபுல்லா இன்ஸ்டாகிராமை லாகின் பண்றதுக்காக யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஓடிபி அனுப்பிக்கிட்டே இருக்காரு. லிங்க்கும் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்தில் யூடியூபை லாகின் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு நபர் மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி மைக்ரோசாஃப்ட் மூலிமா ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதாவது ஒரு நபர் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டையும் சேர்த்து அனுப்புகிறாங்க. இப்போ ஒருவேளை அந்த லிங்க்கை நாங்கள் கிளிக் பண்ணியிருந்தோம்னா சேனல் ஹேக் செய்யப்பட்டு அந்த நபருக்கு போயிருக்கும். இப்படி கோழத்தனமாக இணைய வழி தாக்குதல் நடத்துறது வேறு யாரும் கிடையாது, தி ரூட் மாஃபியா கேங் மட்டும்தான். இவங்க தான் இந்த இன்ஸ்டா வந்து அந்த வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இன்ஸ்டா பக்கங்களை விஜய்க்கு ஆதரவாக மாற்றுறது, விஜய் ஒரு நேஷனல் லெவலில் லீடராக மாற்றுறதுன்னு சொல்லி இவங்களாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் ஆதாரத்தோடு பேசியிருந்தேன். இப்போ எனக்கு என்னுடைய சேனலுக்கு இணைய வழி தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம். ஒருவேளை எங்களுடைய சேனல் முடக்கப்பட்டால் அதை மீட்பதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பேன். அது மட்டும் இல்லை, அதே நேரத்தில் ஸ்டேஞ்ச் டாக்ஸ் 2.0 மூலிமா நீங்கள் என்னை தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவு மூலிமா நாங்கள் தொடர்ந்து இந்த சமூகத்தில் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம், இயங்கிக் கொண்டே இருப்போம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.